பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். இந்நிலையில் நம்மோடு நமது ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இதில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்திருக்கிறது. குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி மரணித்திருக்கிறார். 170க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்க்ளூடிங் 5 டெட் இந்த மென்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் மெடிக்கல் காலேஜில் இந்த பயிற்சி மருத்துவர்கள் 5 பேர் உட்பட மொத்தம் பயணித்தவர்களும் சேர்த்து மொத்தம் 171 பேர் உயிரிழந்திருப்பதாக இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. உங்களுடைய பார்வை? நம்ம யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக அவங்க களப்பணி ஆற்றிட்டு இருக்கிறாங்க. அது மீட்பு பணிகள்லயும் அங்க ஒருங்கிணைப்பு பணிகள்லயும் காவல்துறை முழுக்க இருக்கிறாங்க. சிஎம்ஏ அங்க வரப்போறாங்க. அதனால அவங்க எல்லாருமே அங்க ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய விதம், அந்த சேதம், அதை பார்க்கும்போது வேற யாருமா பொழைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 160 170க்கு மேல சடலங்கள் அங்க சேகரிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட மிச்சமும் யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அச்சத்துக்குரிய தகவல்கள் தான் தெரிகிறது. அதே போல ஏற்கனவே நம்ம பார்த்தது போல அது மருத்துவ மாணவர்களுக்கான ஒரு விடுதி எங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல. அந்த விடுதியில மதிய நேரம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி 1:45 1:40 வாக்கில் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. அவர்களையும் கூட ஒரு 4-5 பேருக்கு மேல உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தமான டெத் டோல் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னும் பார்த்துதான் தெரியும். என்னன்னா, இது நெருப்பு கோலம் சார்ந்த ஒரு மரணம் அப்படிங்கிறனால இறந்தவர்களுடைய முகத்தை அடையாளம் காண்பது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி. அதனால பெரும்பாலும் அவர்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரியான விஷயங்கள் பண்ணி இல்ல வேற சோதனைகள் பண்ணி தான் அதை கொண்டு வர முடியும். அது அந்த வயது, அதனுடைய உடல் தோற்றம், இது மாதிரி என்ன பார்த்தோம். நம்ம எல்லா வீடியோவும் நம்ம போட முடியல, போட மனசு வரல. நம்ம கருகிய உடல்கள், நிறைய தலை துண்டிக்கப்பட்ட, உடல் துண்டிக்கப்பட்ட நிறைய உடல்கள்லாம் அங்க இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அது எல்லாமே கேரி பண்றதுல நமக்கு விஷுவலா ஒரு பெரிய சங்கடம் இருந்தனால நம்ம அதை பண்ணல. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது யாரு அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். பட் வேகமாக எல்லோருக்குமே அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அப்படிங்கிறது அந்த விமானத்துல பயணித்தவர்களுக்கு அப்படின்னு வரும்போது அவங்க யார், எந்த சடலம் யாருடையது அப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்குது. ஏர் இந்தியா நிறுவனம், அப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி, அவங்க அந்த டிஜிசிஏ அண்ட் காவல்துறை அண்ட் மத்திய அரசுடைய குழுக்கள், இவங்க எல்லாமே அங்க களப்பணி ஆற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதும், எந்த விதமான குளறுபடிகளையும் ஒற்றக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியுது. நம்ம உலகம் முழுக்க இது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கிறேன். இது இந்தியர்கள் மட்டுமே இல்லை. நம்ம இது ஏர் இந்தியா மேல நிறைய புகார்கள் வந்ததையும் நம்ம பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே கூட இதே பிளைட்ல டெல்லியில இருந்து அகமதாபாத் இதே பிளைட்ல வந்தவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்திருப்போம். 2 மணி நேரம் முன்னாடி தான் இந்த பிளைட்ல இருந்து இறங்கினேன். அதுல மேப் ஓடல, அதுல மைக்ரோபோன் ஒர்க் பண்ணல, ஏசியுமே ரொம்ப கம்மியா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த பிளைட், எந்த பிளைட் அகமதாபாத்ல இருந்து லண்டன் கிளம்புவதற்காக காத்திருந்ததோ அந்த பிளைட்லயே டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்தவங்க ட்வீட் பண்ணிருக்கலாம் பார்க்கிறோம். நம்ம டெக்னிக்கல் கிளிச்சஸ் தானா, டெக்னிக்கல் ஸ்நாக் தானா, இல்லாட்டி வேற ஏதாவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நாம் அறிந்தவரை மீட்பு பணிகள் இப்ப கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இதற்கு மேல மீட்பதற்கு அங்க எதுவும் இல்லை அப்படிங்கிற நம்ம நிலைமையை பார்க்கிறோம். நிவாரண பணிகள் தான் அடுத்த கட்டமாக தோக்கணும். நம்ம அந்த மருத்துவக் கல்லூரி விடுதிக்குள்ள பிளஸ் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. சிலர் துரதிருஷ்டவசமா, பலர் துரதிருஷ்டவசமா உயிரிழந்திருக்கிறாங்க. சிலர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கான முயற்சி பண்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த போல குஜராத்துடைய முதலமைச்சர் அங்க அகமதாபாத்துக்கு விரைந்து கொண்டிருக்கிறார். சூரத்துல வேற ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர். டெல்லியில இருந்து சிறப்பு விமானம் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அகமதாபாத் வருகிறார். இன்று இரவு அல்லது நாளை காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழக ஆளுநர் RN ரவி உட்பட, தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உட்பட
உலகம் முழுக்க அது பெரிய அதிர்வலை ஏற்படுத்துகிறது. இந்தியர்கள் மட்டுமே இல்லாமல் நிறைய நாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக சரிபாதி கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல பிரிட்டன் பயணிகள் இருந்திருக்கிறாங்க, போர்ச்சுகல் பயணிகள் இருந்திருக்கிறாங்க, கனடா பயணிகள் இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி பல நாட்டு பயணிகள் இருந்திருக்காங்க பாக்குறோம். குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என எந்த பாகுபாடும் இல்லாமல் இருந்ததை நம்ம பாக்குறோம். இது வந்து விமானத்துடைய பின்பகுதி, வால் பகுதி தவிர மற்ற எல்லாமே முழுக்க வந்து எரிஞ்சி சாம்பலானதை நம்ம பாக்குறோம். அதனால வந்து உயிரோடு மீட்பது அப்படிங்கிறதே வந்து பெரிய சவாலா மாறிச்சு. அவங்க வந்து அந்த தீ அணைபட்டு அந்த புகை மூட்டம் குறைந்து அதற்கு பிறகுதான் உள்ள புகுந்தே பண்ண முடியுது. நம்ம சஃபகேஷன்லயே நிறைய உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயம் உண்டு. பிளஸ் அந்த ஃபயர்லயுமே வந்து உடனடியான மரணங்கள் வந்து சம்பவிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதயம் நொறுங்கியது போல உணர்கிறதாக சொல்லியிருக்கிறார். இது எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான். 130 பேருக்கு மேல நம்ம வந்து ரெஸ்கியூ ஆபரேஷன்ல மட்டுமே வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. உள்ளூர் மக்கள் வந்து பெரும் அளவுல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறோம். ஏன்னா அது ஊருக்குள்ளேயே விழுந்ததுனால அங்க வந்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே கண்கூடா பார்த்தாங்க. அதனால வந்து சிஎஸ்ஐ வீரர்கள் உட்பட 130 பேர் மீட்பு பணியில அரசாங்க தரப்புல இருந்து, விமான பாதுகாப்பு ஆணையத்துல இருந்து, ஏர் இந்தியா நிறுவனத்துல இருந்து எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து பெரிய அளவுல அங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்பு பணிகள் வந்து ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே வந்து தடயங்கள் சேகரிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அது பண்ணுவாங்க. நம்ம பிளாக் பாக்ஸ் சொல்லக்கூடிய அந்த உள்ள இன்டர்னலா என்ன நடந்தது, கான்வர்சேஷன் என்ன நடந்தது, வீடியோ ஃபுட்டேஜஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளவு அதிகமான நெருப்பு இருந்தாலும் அந்த கருப்பு பெட்டி பாதிக்கப்படாது. அதற்குள்ள இந்த எவிடன்சஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதனால வந்து அதை பார்க்கறதுக்கான முயற்சி, அதை தேடுறதுக்கான முயற்சி. ஸோ நிவாரண பணிகள், மீட்பு பணிகள் வந்து முடிந்து இப்ப தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள் ஆரம்பிச்சிருக்கு பாக்குறோம். அது வந்து இரவை தாண்டியும் தொடரும் அப்படிங்கிற பாக்குறோம். அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்ச பிறகு அதை வந்து அந்த பிளைட்டோடைய விஷயங்களை வந்து போயிங் நிறுவனமும் நாங்க வந்து ஏர் இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறோம். நாங்க வி ஆர் இன் டச் வித் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிளைட்ல ஏதாவது கோளாரா அப்படிங்கிறத போயிங் பார்த்து சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து இவங்க பிளாக் பாக்ஸ் மூலமா ஏதாவது புதிய துப்பு கிடைக்குதா அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து தடய அறிவியல் துறை மூலமாக புதிய தகவல் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ரொம்ப பெரிய துயரமான ஒரு கற்பனை பண்ண முடியாத விஷயம். இது வந்து விமானத்துல பயணித்தவர்கள் மட்டுமில்ல. அதனால வந்து அந்த எண்ணிக்கை, விமானத்துல எத்தனை பேர் பயணிச்சாங்க, அதுல க்ரூ மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்கிறது மட்டும் இல்லாம அந்த டோட்டல் வந்து விமானத்தில் பயணித்தவர்களை விட அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய, பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியில இந்த விபத்து நடந்ததுனால அந்த விமானம் வந்து ரன்வேல இருந்து கிளம்பின உடனே அகமதாபாத்ல, குஜராத் தலைநகர் அகமதாபாத்ல ரன்வே 23ல பிளைட் கிளம்பின உடனே ஒரு 625 அடியை எட்டுறதுக்குள்ளேயே டக்குன்னு அந்த பால் வந்து இருந்தது பாக்குறோம். அதனால பக்கத்துல இருந்த குடியிருப்பகுதியில் விழுந்திருக்க பாக்குறோம். நம்ம வந்து அதனால அதுலயும் கூட ஏராளமான காயமடைஞ்சிருக்காங்க. நம்ம வந்து வெறும் விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமே இந்த காயத்திலேயோ உயிரிழப்புலையோ பாதிப்புக்கு உள்ளாகல. அங்க இருந்த குடியிருந்தவங்க கூட சேர்ந்தா இருக்காங்க பாக்குறோம். அந்த விமானம் ஏற்கனவே கோளாறா தான் இருந்தது அப்படிங்கிறத அகமதாபாத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தகவல் சொல்லியிருக்கிறத பாக்குறோம். நிறைய அப்டேட்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து ஒரு பிரேக் த்ரூ நமக்கு வந்து இது ஒரு சதியா அல்லது வந்து ஒரு விபத்தா அல்லது வந்து அதுக்கு கவனக்குறைவு காரணமா அல்லது வந்து போயிங்லயே உள்ள கோளாறா, இது வந்து ஏர் இந்தியாவுடைய கோளாறா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இன்று பின்னிரவு அல்லது நாளை காலத்துக்குள்ள தெரியும் அப்படிங்கிற பாக்குறோம். பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா விளாடிமிர் புட்டின் அவர் வந்து ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாரு, கண்ட்ரோலன்ஸ் மெசேஜ். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்களுக்கு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதை அனுப்பியிருக்கிறார். ஓவர் த பேசஞ்சர் பிளேன் கிராஷ் அகமதாபாத். அதுல வந்து எஸ்டீம்டு பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர், ப்ளீஸ் அக்செப்ட் த டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் ஓவர் த ட்ராஜிக் கான்சிக்வன்சஸ் ஆஃப் a passenger plane crash in Ahmedabad. Kindly convey the words of sincere sympathy and support to the families and the near ones of the victims, as well as wishes for a speedy recovery to all those injured in this catastrophe. இதுல வந்து காயமடைந்தவர்கள் வந்து விமானத்துல இருந்தவங்களா இருக்காங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. காயமடைந்தவர்கள் அப்படிங்கிறவங்களே அருகில் இருந்த மருத்துவக் கல்லூரி விடுதியை சேர்ந்தவர்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஒரு அவரோட மதிய நேரம் உணவருந்தி கொண்டிருந்த நேரங்கிறத பாக்குறோம். ஸோ அங்க ஒரு பெரும் பிரச்சனை இருந்துக்கலாங்கிற பாக்குறோம். அண்ட் இன்சிடென்டலி நமக்கு வந்து வேற ஒரு தகவல் கிடைக்குது. திஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எரர் ஆஃப் த ஏர் இந்தியா. ட்ரீம் லைனர்ல வந்து இந்த மாதிரி புதுசா நடக்கல. இப்ப லாஸ்ட் ஃபியூ டேஸ்லயே வந்து நிறைய நடந்திருக்கு. ஜூன் 7 ஏர் இந்தியா 143 போயிங் 7878 வந்து ஃப்ரம் டெல்லி டு பாரிஸ்
landed at Sharjah due to electrical error and the burning smell in cabin. Due to excellent pilot judgment, flight safely returned to Delhi after initial repair. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில நாட்களுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இதுல அகமதாபாத் விமான நிலையத்துல வந்து இயல்பு நிலை திரும்பி இருக்குங்கிற பார்க்கிறோம். இந்த விபத்து விமான நிலையத்துல நடக்காம விமான நிலையத்துக்கு வெளியே தான் நடந்தது. அதனால வந்து சென்னையிலிருந்து அகமதாபாத் போகக்கூடிய ஒரு 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. ஒரு விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. அகமதாபாத் விமான நிலையம் மூடப்பட்டிருந்தது. இப்போதைக்கு அகமதாபாத் விமான நிலையத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதற்கு பக்கத்துல இருந்த இடத்துலதான் வந்து இந்த விபத்து நடந்தனால திரும்பவும் வந்து அகமதாபாத் விமான நிலையம் இயங்க துவங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆபரேஷன்ஸ் ஹேவ் ரெஸ்யூம்டு இன் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அகமதாபாத் அப்படிங்கிற தகவலை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அது வந்து இயல்பு நிலை வந்து இதுல விமான நிலையத்துல வந்திருக்கு. பட் வந்து பொதுமக்கள் மனதிலேயோ இந்தியர்கள் மனதிலேயோ இது வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இயல்பு நிலை திரும்ப முடியாது. இது எப்படி நடந்தது அப்படிங்கறது தெரியற வரைக்கும் அதுல வந்து ஒரு அமைதியற்ற தன்மை தான் இருக்குங்கிற பாக்குறோம். UK Foreign Secretary David Lammy in the British Parliament confirms that British Foreign Ministry is working urgently with local authorities to support British nationals and their families. 40-50 பேருக்கு மேல யுனைடெட் கிங்டம் பிரிட்டனை சேர்ந்த பயணிகளும் இருந்தாங்க. அப்படிங்கிறனால அந்த நாடும் கூட முழுமையா இதுல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து மீட்பு பணிகள் நிவாரண பணிகள் வந்து முடிவடைந்ததற்கு காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சை அளிக்கும் பணிகள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது அகமதாபாத் மருத்துவமனையில. அங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்முடைய குஜராத்ல அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களே குறிப்பிட்டது போல அங்க ரத்த தானம் கொடுக்கறதுக்கும் டாக்டர்கள் வந்து அங்க சுற்றுப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்களும் வந்து மயக்க மருந்து நிபுணர்கள் சர்ஜரி பண்ணக்கூடியவங்க எல்லாருமே சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே வாங்கங்கிறது அவங்க எல்லாருமே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பா இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல விரைந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். ரொம்ப கடுமையான ஒரு தருணம் இது வந்து எல்லா லோக்கல்ல எல்லாருமே வந்து இத பங்களிச்சிட்டு இருக்கிறாங்கிற பாக்குறோம். அது வந்து ரொம்ப அந்த விமான பாகங்கள் அது எப்படி விட்டு விட்டா உடஞ்சி சரி இருக்குங்கிறது கருகி இருக்குங்கிறது இதெல்லாமே நம்ம வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக நடந்திருக்கிறது. இது வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்குது. அது வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஸ்நாக்ஸா அல்லது வந்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கோளாறா அல்லது வந்து இயல்பாக தவிர்க்க முடியாத நடந்த நீங்க சொன்ன மாதிரி பல மில்லியன் டைம்களுக்கு பில்லியன் டைம்களுக்கு நடுவுல ஒரு முறை நடக்கக்கூடிய விபத்தா அல்லது வந்து ஒரு சதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு பிளாக் பாக்ஸ் சொல்லக்கூடிய கருப்பு பெட்டி கிடைச்ச பிறகுதான் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா வரும் அப்படிங்கிற பாக்குறோம். சில இது வந்து சரியாக இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த வாய்ப்பை தவிர்க்க முடியாது. அசாதாரணமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோங்கிறத நம்ம மறந்துட முடியாது. ஆபரேஷன் சிந்தூர் இப்பதான் வந்து ஒரு பாஸ் பட்டன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கட்டாயமா வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான். ஒரு நாடு முழுக்க ஒரு பெரும் பதட்டத்தையும் ஒரு பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்திருக்கிற பாக்குறோம். விமான நிலையத்துல நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அகமதாபாத்ல இப்ப டாடா குழும தலைவர் சந்திரசேகர் ஏர் இந்தியா நிறுவனத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து பெரும் இழப்புல இருந்ததுனால அவங்க வந்து விட்டாங்க. ஏற்கனவே இது வந்து டாடா ஏர்லைன்ஸா இருந்ததுதான் மத்திய அரசு வந்து அதை கையகப்படுத்தி ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் மாத்தினது. அப்புறம் ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டுமே இணைக்கப்பட்டது. அப்புறம் ஏர் இந்தியாங்கிற பேர்ல மட்டுமே இருந்தது. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த இழப்புகளை வந்து சரி பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துல விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நடந்தாங்க. அப்ப ஏர் இந்தியா நிறுவனத்தை இழந்த பெருமையை மீண்டும் பெறுவதற்காக அவருடைய டாடா நிறுவனமே திரு சந்திரசேகர் அவர்கள் தலைமையிலான டாடா குழுமம் அதை வந்து திரும்ப வாங்குச்சு. இப்ப வந்து ஏர் இந்தியா அதே பேர்லயே தொடர்கிறது. ஆனால் அதனுடைய உரிமையாளர்களாக டாடா குழுமம் தான் இருக்கிறது. ஸோ அவர்களுடைய விமானம் அப்படிங்கிறனால டாடா குழும தலைவர் சந்திரசேகர் அவர்கள் அவரும் வந்து அகமதாபாத் வந்து வர்றாரு. பாரதத்துடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அங்கே வருகிறார். குஜராத்துடைய முதலமைச்சர் அவரும் அங்கே வருகிறார். இப்படி இன்று பின்னிரவு அல்லது நாளைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதுல வந்து ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ கிடைச்ச பிறகு என்னது இது விபத்து தானா சதியா அப்படிங்கிற பத்தி ஏன்னா வந்து நிச்சயமாக பாதுகாப்பு காரணம் கருதி பிரதமர் அவருடைய பயணத்தை வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாதுகாப்பு அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கமாண்டோ செக்யூரிட்டில. அதனால இது வந்து ஒரு சேஃப் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுல வந்து சபர்டேஜ் எதுவும் இல்லை, வேற மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கறத உத்தரவாதமா தெரிந்த பிறகுதான் அவருடைய பயணத்துக்கு வந்து அவங்களே அனுமதிப்பாங்க. அதனால வந்து இன்று பின்னிரவுல நாளை பகலுக்குள்ள பாரத பிரதமரும் அங்க வரலாம் அப்படிங்கிற பாக்குறோம். வந்து
குடியரசுத் தலைவர் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்களும் அந்த விபத்துக்கான பெரிய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு இதை நம்ம வந்து கஷ்டப்பட்டு படித்து வந்த மாணவர்களும் கூட இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்கிறாங்க அப்படி பாக்குறோம். அவங்க பெருமளவு காயமடைஞ்சிருக்காங்க பாக்குறோம். அதே போல ஏர் இந்தியா நிறுவனத்துக்குள்ள ஏதாவது இந்த பிரச்சனை இருந்திருக்குமா அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஏர் இந்தியாவுடைய அனைத்து விமானங்களுடைய நிலைமை என்ன, அது வந்து எப்படி இருக்கு, அந்த விமானங்கள்லாம் அவங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த விமானங்களுடைய டெக்னிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக ஏர் இந்தியா நிறுவனத்தின் அனைத்து ரக விமானங்களின் நிலை அறிக்கையை வழங்குறதுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்குது. அது வந்து ஏன்னா ஏர் இந்தியால இந்த மாதிரி நிறைய கோளாறுகள் விமர்சனங்கள் வந்ததுனால அதுவும் கூட வந்து ஒரு பார்வையா இருந்துடணும், அதுல எந்த குழப்பமும் இல்லாம வரணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு முன்னெடுப்பையும் வந்து மத்திய அரசு எடுத்திருக்குது. ஹாஸ்டல்ல மருத்துவக் கல்லூரி மாணவருடைய ஹாஸ்டல் விடுறதுனால கிட்டத்தட்ட பயிற்சி மருத்துவர்களே மோர் தென் 5 பேருக்கு மேல அவர்களே இறந்திருக்கிறதா தகவல் தெரிகிறது. அதுலயும் கூட இன்னும் நிறைய பேருக்கு வந்து பெரும் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத தகவலை சொல்றாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு பெரிய துறையமான சம்பவமா இருக்கு. இப்ப வரைக்கும் 170க்கு மேற்பட்ட சடலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். நம்ம வந்து எல்லாருமே காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் அதிகாரப்பூர்வமாகவே 120க்கும் மேற்பட்ட சடலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவங்க வந்து ஒரு 5 பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருக்காங்க பாக்குறோம். அருண். எஸ் சார், நமக்கு தொடர்ந்து இதில் அப்டேட்ஸ் கிடைத்த வண்ணம் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பலர் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நமக்கு 25 பேருக்கான லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதில் தற்போதைய நிலவரப்படி 5 பேர் கன்ஃபார்ம் டு பி டெட் அப்படின்றது தான் நமக்கு தகவல் சார். ரொம்ப நன்றி சார். திருப்பி நான் உங்களை சீக்கிரமாக கூப்பிட்றேன்.